மாற்றுக்குரல் நேயர்களுக்காக நாம் இன்று சர்வதேச காணொளியில் மிக முக்கியமாக விவகாரம் அமெரிக்க வீரர்களை படுகொலை செய்பவர்களுக்கு $30,000 28 லட்சம் பரிசுத் தொகை ஆண்களுக்கு வழங்கப்படும், பெண்களுக்கு 60,000 என்று அமெரிக்கா IRGCயை தாண்டி அதன் இணைப்பு தளபதி அமீர் ஹத்தமி நிதி ஜிஹாதி அமைப்பினுடைய பொறுப்பாளரும் தளபதியாக அவர் அறிவித்திருக்கிறார். அதற்கு அவர் கூறுகிறார், இந்நாட்டின் மக்கள் அமெரிக்கர்களை வேட்டையாட நினைக்கின்றார்கள், அதற்காகத்தான் நாம் இந்த பரிசை அறிவித்திருக்கிறோம். அமெரிக்கர்கள் யாராவது எம் மண்ணில் கால் வைத்தால் அவர்களின் தலை கொய்யப்படும். அவர்களை எந்த ஆயுதங்களால் அவர்கள் சிறை சேதம் செய்தார்களோ, படுகொலைகளை செய்தார்களோ, அவர்களுக்கு $30,000 வழங்கப்படும் என்றும், அதிலும் பெண்கள் இந்த பணியை ஈடுபட்டால் அவர்களுக்கு நாங்கள் $60,000 பரிசளிப்போம் என்றும் அவர் அறிவித்திருப்பது அமெரிக்கர்களை பெரும் பதட்டத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த அறிவிப்பை கேட்டு அவர் சொல்கிறார், அவர்கள் எந்த ஆயுதங்களை பயன்படுத்தினார்களோ அந்த ஆயுதத்தை செழுமைப்படுத்தி வரலாற்று காணொளி அருங்காட்சியகத்தில் காட்சி வைப்பதாகும். படுகொலை செய்த அந்த ஆயுதத்தை, அது வாளாக இருக்கலாம், துப்பாக்கியாக இருக்கலாம், கத்தியாக இருக்கலாம், அதற்கு இரட்டிப்பு தொகையை நாங்கள் வழங்குவோம் என்றும் ஈரானுடைய உச்சபட்ச தலைமையில் பொறுப்பில் இருக்கும் அமீர் ஹத்தமியின் அறிவிப்பு அமெரிக்கர்களையும் தாண்டி யூரோப்பியர்களையும் உலகத்தையும் நடுங்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் ஈரானியர்கள் அமெரிக்கர்களுக்கு சவால் விடும் புதிய கண்டுபிடிப்பாக அவர்கள் ஒரு மிக முக்கியமான ராஜதந்திர இராணுவத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஃபத்தா 1, ஃபத்தா 2, கெர்ரம்சோர், கெய்பர் ஷகான் இது போன்ற வலிமை வாய்ந்த பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை, அது மெனுவரபிள், இந்த ப்ராஜெக்டரியை அவர்கள் மெனுவரபிள் பலிஸ்டிக்ஸ் ப்ராஜெக்டரி மெனுவரபிள் என்று அதை உருமாற்றம் செய்து வடிவமைப்பு செய்து அமெரிக்காவினுடைய இன்டர்செப்டார் என்று அழைக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு சவால் விட்டிருக்கிற நிலையில் அமெரிக்கா மீண்டும் ஒரு கண்டுபிடிப்பிற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் பெரும் சிக்கலை இந்த ஃபத்தா 1, 2, கெர்ரம்சோர், கெய்பர் ஷகான் இதன் வேகம் மேக் 15 மடங்கு அதிவேகமாக ஒளியை விட செல்லும், இலக்கை தாக்கும். இப்போது இந்த ப்ராஜெக்டரி மூலமாக ஜிக்ஜாக் ப்ராஜெக்டரி மெனுவரபிள், which means அது வருகிற வேகமோ ஒளியை விட 15 மடங்கு, அது அதே வேகத்தில் வந்து தன் இலக்கை மாற்றி தாக்குதல் நேராகத்தான் அமெரிக்கர்களினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் செல்லும். ஒரு இலக்கை நோக்கி வருகிற போது அதை நேர்கோட்டில் சென்று டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை போன்று தாட் சிஸ்டம் அதே இலக்கில் வரும். ஆனால் இந்த ப்ராஜெக்டரி, அதாவது நான் சொல்ல ஜிக்ஜாக் ப்ராஜெக்டரி, வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் இடமாறி வருகின்ற போது, அதுவும் கொத்து கொத்தாக வருகிற போது அமெரிக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூதர்களில் தடுப்பு வியூகம் தோல்வியடைந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை நன்கு உணர்ந்த அமெரிக்கர்கள் ஆடி போயிருக்கிறார்கள். இதையும் கூட ஈரானியர்கள் சமீபத்தில் அறிவிப்பு செய்திருப்பது மிகப்பெரிய சிக்கலான ஒரு பரிணாமத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பது முக்கியம். ஈரானியர்கள் தற்போது ஒரு பெரும் போருக்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதென்ன பெரும் போர்? அமெரிக்கர்களின் கப்பல்கள் ஆப்ரஹாம் லிங்கன் திரும்பியிருக்கிறது. உணவின்றி, உடையின்றி, தண்ணீரின்றி, கழிப்பிட வசதியின்றி 60 பேர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில்
இன்னும் பலர் தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றப்பட்ட நிலையில் உள்ளிருப்பவர்கள் 8 மாதத்திற்கு மேல் உளவியல் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் இப்போது தங்கள் நாட்டுக்காக கப்பல்களை கொண்டு திரும்பிவிட்டார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, அமெரிக்கர்களால் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு ஆயுதங்கள் இல்லை, வறட்சி, பணப்பிரச்சனைகள் இல்லை. மூன்றாவது. நான்காவது, செனட் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவருக்கு எதிரான மனநிலையில் அமெரிக்க சமூகம் 10ல் 7 பேர் மாறிவிட்டார்கள். போர் வேண்டாம், போர் வேண்டாம். இந்த நிலையில் ஒரு கால் ஆயுதங்கள் வறண்ட நிலையில், ஆயுதங்கள் வறட்சியான நிலையில் அமெரிக்கர்கள் இப்போது என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. அமெரிக்கர்கள் இந்த சிக்குண்ட நிலையில், இதில் அவர்கள் மாட்டிக்கொண்டு மிளித்து கொண்டிருக்கிற நிலையில் அமெரிக்கர்கள் இதிலிருந்து தப்புவதற்கு அவர்களால் வழியில்லாத நேரத்தில் பெரும் போரை நடத்தினால் நாம் இன்னும் அமெரிக்கர்களை உருக்குலைய வைக்கலாம் என்றும் தற்போது ஈரான் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், பஹ்ரைனுடைய 5வது தளம், அங்கிருந்து உணவுகள் கூட கொடுக்க முடியல, அதை சாதம் செய்து விட்டார்கள். அதை போன்று கத்தர் அல் உதீத் தளம், சவுதி அரேபியாவின் சுல்தான் பேஸ், அதே போன்று குவைத்தில் அல் சலீம், அதே போல் அல் தஃப்ரா எங்கே யுஏ, அதே போல் ஜொர்டானில் அராஃப், இப்படி எல்லாமே காலி செய்யப்பட்டு விட்ட நிலையில் ஆயுதங்களுக்கான வலிமை இல்லாமல், உணவுகள் கொடுக்க முடியாமல் சிக்குண்டு இருக்கும் நிலையில் இந்த பெரும் போரின் மூலம், அதுவும் ஜிக்ஸாக் ப்ராஜெக்டரி மெனுவரபிள் சிஸ்டம் மூலம் ஃபத்தா 1, ஃபத்தா 2, கர்ரம்சோர், கைபர் ஷகான் வலுவூட்டப்பட்ட புதிய இராணுவ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கர்களை எல்லை இல்லாமல் அடித்து போய்விடலாம் என்றும், ஒன்றை இழந்தால் 2ஐ செய்வதற்கான வல்லமையை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். ஈரானியர்களுக்கு ஆதரவாக முழுக்க ரஷ்யர்கள் தொழில்நுட்பத்தை கொடுக்கிறார்கள். அந்த தொழில்நுட்பத்தில் ஈரானியர்களின் தொழில்நுட்பத்திற்கு சற்று ஒரு பலம்தான். முழுக்க ஈரானியர்கள் தான். இந்த ஏவுகணைகள் அனைத்தும் ரஷ்யர்களிடத்தில் வாங்கவில்லை. ஈரானியர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தை சொந்தமாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அப்படி செய்கின்ற போது கெமெட்டியம் என்கின்ற சேட்டலைட் தொழில்நுட்பத்தின் மூலமாக இலக்குகளை துல்லியமாக அடையாளம் காண்கிறார்கள். அதன் பிறகு அவற்றில் அமெரிக்கர்கள் இருப்பதை நன்கு உணர்ந்து கொண்டுதான் CIA, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் US, இதுல நாம ரியாதில் அம்பாசிடரகம், அமெரிக்க தூதரகத்தின் அருகில் ரகசியமாக பதுங்கு குழிகளின் கீழ் செயல்பட்ட CIA உளவாளிகளை 50 பேரை அவர்கள் படுகொலை செய்தார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது அமெரிக்காவுக்கு கொஃபின் ஃபாக்ஸ் அதிகரித்து வருவது சமூகத்தில் பெரிய அப்ரிஹென்சஸ், அதிர்வலைகளை ஏற்படுத்தி அமெரிக்கா திக்குமுக்காடி போயிருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போது அவர்கள் பெரும் போருக்கு தயாராகி வருவது, நவீன தொழில்நுட்பத்தை மாடிஃபைட் பண்ணி இருப்பது, பல சிக்கலை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தி இருப்பதும், நீண்ட காலமாக அவர்கள் பெர்ஷியர்கள் வாழும் இந்த மண்ணில் தாமதிக்க முடியாமல் அமெரிக்கா சிக்குண்டு போயிருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் உண்டானதற்கு மூல காரணம், வரும் அடுத்த மாத தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன கணிக்கிறார் என்றால், பெஞ்சமின் தோல்வி உருவார். அதற்கு முன்பே எதிர்க்கட்சிகளோடு ரகசிய உறவு. வேரடியாக இஸ்ரேல் அமெரிக்கர்கள் அவர்கள் பிளவுபட்டு விட்டார்கள். கஸாவை தன் கைவசப்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கிறது. அதற்கு அவருடைய மருமகன் ஜெரக் குஷ்னர், டோனி பிளேயரும் சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் கலீலுல் ஹயாவோடு. எங்கே? ஈஜிப்ட்ல. அப்ப ஈஜிப்ட்லே அவர்கள் பேசுவதற்கு ஈஜிப்ட் அல் ஃபத்தா அல் சிசி, அப்துல் ரஹ்மான் அல் தானி, எர்டோகன், அசீம் முனீர் போன்றவர்கள் எல்லோருமே ஒருங்கிணைத்துத்தான்
கஸாவில் ஒரு தீவிர அமைதி மண்டலத்தை உருவாக்கினால் எல்லோரும் அமைதியாகி விடுவார்கள். இப்ப இவற்றில் அவர்களை இஸ்ரேலியர்களை ஐசோலேட்டட் செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான தகவல். ஆகவே இந்த போரின் வாயிலாக அமெரிக்கர்கள் பெரும் சிக்கலை சந்தித்திருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.